ஜாகிர் பாய், நியூ இயர் எதுமா ஏதோ வருது வாங்கலாம் சொல்லி கூப்பிட்டீங்க, வந்து பார்த்தா பழைய வண்டிலாம் நிற்கிது. நீங்கள் எங்கே வந்தோடனே ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, வரோம். வருமோ, வந்து 1 மணி நேரம் ஆகுது. என்னப்பா இது எப்படி இருக்கு? தரமா இருக்கு. இதான் நியூ இயர் ஸ்பெஷலா? ஆமா ப்ரோ. அப்போ வீடியோ எல்லாமே எடுக்கிறோம் வாங்க. இந்த வண்டியே பார்த்துருக்க மாட்டாங்கண்ணா. RX 100 பார்த்துருப்பாங்க, 135 பார்த்துருப்பாங்க, ஜெட்டு பார்த்துருப்பாங்க, 350 ஆடினா பார்த்துருப்பாங்க. RXGன்றது இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் RXG 45,000 ரூபாய்க்கு வாங்கி 130 செலவு பண்ணியிருக்கேன். டோட்டலா 170. வண்டியில பேக்ல டிஸ்க் செட் பண்ணலாம்னு நினைச்சேன். இது வந்து வெயிட்லெஸ் வண்டி. நம்ம பேக்ல மட்டும் டிஸ்க் செட் பண்ணலாம். வணக்கம் ஜாகிர் பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஜாகிர் பாட்டுக்கு செகண்ட் பார்ட் நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம். செகண்ட் பார்ட்டா தேர்ட் பார்ட்டா? மூணாவது பார்ட்டு, மூணாவது வீடியோ இன்னைக்கு நீ பார்க்க போகிறது. இன்னொரு RX, பட் ஆனால் இது வந்து RXG நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபுல் பிளாக்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி இது இருந்ததுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ சொல்லுங்கள் ஜாகிர் பாய், வண்டி என்னைக்கு வாங்கினீங்க, எப்படி என்ன கண்டிஷனில் வாங்கினீங்க? இந்த வண்டியை பார்க்குறதுக்கே தரமாக இருக்குது. இது வண்டி வாங்கி 3 மாதம் ஆகுதுண்ணா. ஓகே. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 45,000. ஆமா சரி. 45,000 ரூபாய்க்கு வாங்கி 130 செலவு பண்ணியிருக்கேன். இந்த வண்டி டோட்டலாக 170, 1,70,000 செலவாயிருக்கு. என் லேபர் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 2 வந்துடும். 2 ரூபா வந்துடும். வாங்கும் போது நல்லா ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருந்துச்சா இல்ல? வண்டி ஓட்டிட்டு தான் வந்தேன். ஆனா போர் நாய்ஸ், வண்டி இன்ஜின்லாம் ஃபால்ட் இருந்தது. ஓகே. ஆமா, 40 ரூபாய்க்குன்னா சுத்தமா அடி வாங்கின வண்டியா? வண்டி இப்போ A to Z எல்லாமே கம்ப்ளீட்டா பிரிச்சு பண்ணதால நம்மளுக்கு அந்த ரேட் வந்தது. அப்படியா? எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு, ஏன்னா டிஸ்க் வேற போட்டிருக்கீங்க. வர வண்டியில வந்து RXல வந்து டிஸ்க் வராது, கம்பல்சரி ரம் தான் வரும் இல்லையா? இப்போ டிஸ்க் போடணும்னா நீங்க இப்போ என்ன வண்டியோட எடுத்து பண்ற மாதிரி இருக்கு? என்னென்ன வண்டி செட் ஆகுது? இப்போ நம்ம வீல் பாத்தீங்கன்னா ஓல்டு ஷைன்டு வாங்கி அப்படியே டிஸ்க் செட் அப்படியே மாட்டேன்னா, இது வந்து Yamaha 4K தான். அப்படியே நம்ம பட்டறையில கொடுத்து ஆல்டர் பண்ணி போட்டோம். வண்டி என்ன கலர்ல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? இது பிரவுன்னா. பிரவுன், பழைய அந்த மெரூன் பிரவுன்ல இருந்துச்சு. ஆமா, மெரூன் பிரவுன். ஓகே ஓகே. மட்கார்டு இரும்பு மட்கார்டு வரும் நான் ஃப்ரண்ட்ல. இது நம்ம பிளாஸ்டிக் YBXோட மட்கார்டு. இது எல்லா RXலயுமே வந்து ரவுண்ட் ஹெட்லைட் தான் இருக்கும் சார். இதுல என்ன பாக்ஸ் டைப் வச்சிருக்கீங்க? பழைய டைப்ல. இது நான் RPM எல்லாமே ஜெட்டோடது செட் பண்ணதால இது பாக்ஸ் போட்டா தான் நல்லா இருக்கும். பாக்ஸ் போட்டா நல்லா இருக்குமா இல்ல பாக்ஸ் போட்டா தான் செட் ஆகுமா? பாக்ஸ் இது போட்டா தான் இது போட்டா நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து இதுக்கு வரது வந்து RPM மோட தான் வருமா இல்ல அது தனியா வெறும் லாக் மட்டும் வரும்? நான் இது வரைக்கும் ரவுண்ட் தாங்க பாத்திருக்கேன். பட் பாக்ஸ் டைப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது நானு. பார்க்க ஆனா தரமா இந்த வண்டியே பார்த்துருக்க மாட்டாங்கண்ணா. RX 100 பார்த்துருப்பாங்க, 135 பார்த்துருப்பாங்க, ஜெட்டு பார்த்துருப்பாங்க, 350 ஆடினா பார்த்துருப்பாங்க. RXGன்றது இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. RXG அது வண்டியே தரமான வண்டினா அது கிடைக்காது. அந்த வண்டி மட்டும் 135னா கிடைக்கும், 100 கிடைக்கும், ஜெட்டு கிடைக்கும், ஆடி 350னா கிடைக்கும். RXG மட்டும் கிடைக்காது. ஆனா பேட்ஜிங் வந்து லுக்குக்காக நம்ம வந்து மோனோகிராம் மட்டும் 100 மட்டும் பேட்ஜிங் வந்து இதுல போட்டுருக்கோம்ல. ஆனா என்னதான் சொல்லுங்க, நம்ம RXZ 135 மத்த எல்லாம் பார்த்தா கூட அந்த 100ன்னு பாக்குற அதுக்கு தனி பேரே இருக்கு. இதெல்லாமே நீங்க மாத்தினதா? ஹேண்ட் பேர்? ஆமா, நான் 5 ஸ்பீட் ஹேண்ட் பேர் இருக்கு. 220 ஓட இருக்கு. இது வந்து 5 ஸ்பீட் ஓடுது. ஆமா, நான் 5 ஸ்பீட் ஓடுது. அப்படியே டிஸ்க் செட் எல்லாமே 220 இது. இந்த கேலிபர் கூட பாத்தீங்கன்னாலும் 220 தான். நல்லா இருக்கும் டிஸ்க் நம்மளுக்கு. 220 ஓடுதா? ஆமாண்ணா, 220 மாதிரியா இருக்கு. ஆமாண்ணா, பக்காவா செட் ஆகுது. பக்காவா இருக்கும் டிஸ்க் எல்லாமே பக்காவா. ஆனா ஜாகிர் பாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாருங்க. வேற இது வந்து போன வாட்டி நம்ம R15 பார்க்கும்போது ஆக்டிவா இன்ஜினு, ஆக்டிவாவோட டயரு, வேற என்னெல்லாமோ கொண்டு வந்து ஸ்ப்ளெண்டர்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணு. இந்த வண்டியில ஷைனு, இப்பவே ஷைனை தாண்டி 220க்கு வந்துட்டோம். இது வந்து 5 ஸ்பீடோட ஹேண்ட் பேர் போட்டிருக்காரு. மீட்டர் வந்துட்டு நீங்க வாங்கி வச்சு ஜெட்டோட. இன்னும் எத்தனை வண்டி இருக்குன்னு போறதுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். இது இண்டிகேட்டர் வந்து இப்போ கிடைக்குதா சார்? YBXோட இண்டிகேட்டர்னா எனக்கு ஆசை என்னன்னா இதுல ரவுண்டு இல்லண்ணா. இப்போ எல்லா வண்டியில பாத்தீங்கன்னா ரவுண்ட் தான் இருக்கும். இது இப்போ இது நம்ம கடை வண்டின்றது துண்டா தெரியணும்ல.
இப்போ ஜாகிர் பாயோட பிராண்டோட இன்டகிரேஷனே என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த பிராண்டே இருக்கும் பாருங்க. ஆமா, இந்த இடத்துல லோகோ போட்டிருக்காரு. டேங்க்குக்கு வருவோம். வண்டியோட டேங்க் தானா இல்ல நீங்க வண்டியில இந்த லோக்கல் டேங்க்னா? சரி, நம்ம டேங்கை வாங்கி டிங்கரிங் வேலை பண்ணி பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்க டேங்க் புதுசா வேற ஒன்று செகண்ட்ஸ்ல வாங்கி? ஆமா, செகண்ட்ஸ்ல வாங்கி டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அது இதானா வந்து ஜியோட டேங்க் தானா இல்ல இது வந்து எல்லாமே ஒன்று தானா? வேற லெவல். அடுத்து நம்ம இன்ஜினுக்கு வருவோம். இன்ஜின்ல என்ன மாதிரி வேலைப்பாடுகள்லாம் ஆயிருக்கு, என்னென்ன பண்ணிருக்கீங்க? போர் நம்மளுது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பவர் கோசம் பண்ணியிருக்கோம். சரி, வண்டி 145 பண்ணோம் நம்ம வண்டி ஸ்பீடா. ஆமாண்ணா, போர் ஃபுல் ஓப்பன் தான். ஐயோ, அப்போ மைலேஜ் ஒரு 15 வரும் நம்ம வண்டி. அத்தாடி, 40 கொடுக்குற வண்டி எதுக்கு 12 15 வேண்டாம், எனக்கு வந்து ஒரு லோ ஸ்பீட்ல நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியா வேணும் அப்படின்னா திரும்ப போர் மாத்திக்கலாம்ல? போரை மட்டும் மாத்திட்டு அப்படியே ஓட்டினா 38 வரும் நான் மைலேஜ். 38 அது நீங்களே பண்ணி கொடுத்துருங்க? எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓகே, டன். சிம்பிளா தான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஜட்டு ஒன்று பண்ணோம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோமே, அதே ஜட்டு தான். இந்த வண்டி நம்ம இப்படி பண்ணோமே, இது நம்ம வண்டி ஆயிடுச்சு, இன்னும் நல்லா தரமா பண்ணோம். அதுக்காக நம்ம வண்டி எங்க போனோம் துண்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஒன்னு பார்த்து பண்ணேன். கண்ட்ரோல் சிஸ்டம் பத்தி பேசலாம். புதுசுனா இப்போ வந்து ஒய்பெக்ஸோட ஹெட்லைட் சுவிட்ச் எல்லாமே ஓகே, ஹார்ன் எல்லாமே ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் செய்யும். நல்ல வேலை அந்த இண்டிகேட்டர் டீன் சவுண்ட் வராம இருக்கு. அதெல்லாம் எமகா சவுண்டை கேட்டாலே ஓட்டுருவாங்கண்ணா. சைலன்சர் வந்து வண்டியோட சைலன்சர் தான். வண்டியோட சைலன்சர். ஆமா, நான் கோர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். வண்டியில பேக்ல டிஸ்க் செட் பண்ணலாம்னு நினைச்சேன். இது வந்து வெயிட்லெஸ் வண்டி, நம்ம பேக்ல மட்டும் டிஸ்க் செட் பண்ணலாம். ஆமா, பறந்துடும். அதுக்காக பேக்ல ட்ரம்மே போட்டுட்டாங்க. ஸ்டிக்கரிங்லாம் நீங்களே பிளான் பண்ணதா ஜாகிர்? ஸ்டிக்கரிங் வந்து புதுப்பேட்ல ரஃபீக் பாயிண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் புதுப்பேட்ல நல்ல பேர் தவிர. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு இது என் வண்டி அப்படின்னா, நீ வெஸ்ட் மட்டும் போடானாரு. வெஸ்ட் போயிட்டு வண்டியை தரமா பண்ணி கொடுத்துட்டாருண்ணா. இப்போ ஸ்டிக்கரிங் வந்து இது என்ன வண்டி இது பாத்தீங்கன்னா ஆர்எஸ் கிங்னு ஒரு வண்டி இருக்கு. இங்க முக்காவாசி யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. அதோட ஸ்டைல்ல எனக்கு ரஃபீக் பாய் இது என் வண்டின்றதால அது பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டிக்கரிங் மட்டும்? ஆமா, ஆர்எக்ஸ்க்கு கிங். ஓகே, நான் உங்களுக்கு போட்டோ போடுறேன், நான் பாத்துங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிங்னாலே முக்காவாசி யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. ஓகே, வண்டி வாங்குனதுல இருந்து ரெடி பண்ற வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு? கரெக்டா 2 மாசம் ஆயிடுச்சுண்ணா. வண்டி 2 மாசம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பாத்துறோமா? பாத்துலாம்ண்ணா. இந்த புகை போறதுமே ஒரு அழகுதான் அந்த வண்டி. ஆமாண்ணா, போட்டு அந்த வச்சு ஒரு கீரை குறைச்சு டிராஃபிக்ல இழுக்கும் போது புகை அப்படியே வரும். அதிகம். ஒரு கஸ்டமரா நான் கேட்கறேன், ஒரு யமஹா எடுத்துன்னு வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து புதுசா மாத்த ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இருக்கிறத எப்படியாவது ஒப்பேத்தி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியா? அதான் இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து எல்லாமே டோட்டலா பிரிக்கிறோம்னா, ஓகே, பிரிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த முக்கியமான பொருள் ஹேண்ட் பேரு, வீல் ரிம்மு, இதெல்லாம் சின்ன சின்ன பட்ஜெட் தான். அதெல்லாம் சரி முக்காவாசி மாத்திருவோம்னா. இன்ஜின் இந்த ஃப்ரேம் மட்டும் தான் வண்டியில இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டேங்கும் பாத்தீங்கன்னா, டேங்க் வந்து உங்க வண்டியில லோக்கல் இருக்கா ஒரிஜினல் இருக்கா எனக்கு தெரியாது. சரி, பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியுமே. இப்போ வரைக்குமே நான் ஒரு 10 யமகா பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் தரமா தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, மினிமமா ரெடி பண்ணலாம்னா எவ்வளவுக்கு ரெடி பண்ணலாம்? ஆனா 70 ரூபா இருந்தாலும் இந்த வண்டி எப்படின்னு ஆகுது, இது போலயே பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி 70 ரூபா இருந்தாலும் இதே போல டிஸ்க்ல இருந்து எல்லாமே தெளிவா பண்ணி கொடுக்கணும். ஒரு 60 இருந்து 70 ரூபா. 60 ரூபாய் மேக்ஸிமம் 60 ரூபாய் கூட பண்றோம். லேபர் எல்லாமே சேர்த்தணும். எல்லாம் சேர்த்தே 60 எல்லாமே சேர்த்தணும். அப்போ உங்களுக்கு காசு மேட்டர்ல வண்டி செமையா ஓடும். பேர் எடுக்கணும். நான் ரெடி பண்ண வண்டி ஓடுது, மஜாவா ஓடுது பாரு ரோட்ல, எடுத்து ஜம்முன்னு ஓட்டுறாங்கன்னு. அவ்வளவுதானா? சரி, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தரேன். சொல்லுங்கண்ணா. இந்த வண்டி இப்ப நான் வாங்கிட்டு போறேன். வாங்கிக்கோங்கண்ணா. வாங்கிக்கவா? வாங்கிக்கோங்கண்ணா. சரி, நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு டைம் ஒன்று தரேன். எவ்வளோ நாள், எத்தனாம் தேதி வரைக்கும் தரலாம்? கரெக்டா 5ஆம் தேதி வரைக்கும்ண்ணா. 5ஆம் தேதி வரைக்கும்? ஆமா, 5ஆம் தேதி மேல வந்து 5ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் தேதி வரைக்கும்? ஆமாண்ணா, 5ஆம் தேதி வரைக்கும் 1,50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வண்டி கொடுத்துருவேண்ணா. வண்டி வந்து என் பேர்ல தான் இருக்கு. சரிங்களா? வண்டி எஃப்சி எல்லாமே 5 வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு. ஆமா, இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பர். உங்களுக்கு புகை டெஸ்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். 6 மாசத்துக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் முதல்ல எல்லாமே இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி புகை டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரி, கரெக்டா 5ஆம் தேதி வந்து என் கையில 1,50,000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டி கொடுத்துருவோம். 5ஆம் தேதிக்குள்ள அப்படி நீங்க வாங்கல அப்படின்னா நான் வந்து வாங்கிட்டு போயிருவேன். வாங்கிக்கோங்கண்ணா. 150 கொடுத்து. 150 சரிங்களா? இப்பவே நான் ஜாகிர் பாய்க்கு 1 லட்சம் ரூபாய் ஜிபே பண்றேன். இருந்தாலும் சரி, 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம். அன்னைக்குள்ள நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 150. அதுக்கு மேலனா வண்டி இருக்காது. சாரிங்க, ஏன்னா நான் வாங்கிட்டு போயிருப்பேன், இல்லைன்னா யாராவது நீங்க வாங்கிட்டு போயிருப்பீங்க ஆல்ரெடி. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்டிருப்பாங்க, ப்ரோ எவ்வளவு தரீங்க? 1,70 கேட்டு இருந்தீங்க, நான் 1,90 சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஆஃபர் நம்ம யூடியூப் சேனலுக்காக 1,50 கொடுத்தா
இந்த வண்டி குத்துருவேண்ணா. வண்டி ஒரு ஃபால்ட்னா ரிட்டர்ன் யா கட்டிக்கே எடுத்துடுவாங்க, பண்ணி குத்துறேன். அதேதான், என்ன சர்வீஸ்னாலும் உங்கள்கிட்ட திரும்ப 3 சர்வீஸ் ஃப்ரீயாவும் பண்ணி தரேன். 3 சர்வீஸ் ஃப்ரீயா வேற, சூப்பர். இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஜாயிர் பைட் பிடிச்சது என்னன்னா, நீங்க இந்த ஒரு ஆக்டிவ் ஒன்று பண்ணிருந்தீங்கல்ல காப்பர் கலர்ல, உங்களோட பழைய வண்டி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்லாம் நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதே கலர்ல இப்ப அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்தது, இல்ல ஒய்ஃப் வாங்கி கொடுத்த வண்டி எனக்கு அப்படியே ரெடி பண்ணணும், பழசு இருந்த மாதிரியே இருக்கணும்னா அச்சு அசல் அப்போ நீங்க பிராண்டடா புதுசா வாங்கியிருப்பீங்கல்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்படி ரெடி பண்ணி தருவார் பாய். ஆக்டிவாவா இருக்கட்டும், ஸ்பெண்டர், என்ன வண்டியா வேணா இருக்கட்டும், எந்த வண்டியா இருக்கட்டும், நீங்க இந்த வண்டி இந்த போட்டோ இதுல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சா போதும், ஒரே மாசத்துல அப்படியே இறக்கிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு வந்து ஜாயிர் பாய் நம்பரும் அவர் கடையோட அட்ரஸும் உங்களுக்கு தரேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சூப்பர் ஜாயிர் பாய், தேங்க்யூ.